أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் ஃபத்ஹை நாம் தொடங்கியிருக்கின்றோம். இந்த சூராவினுடைய முதல் 7 வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்து கொள்வோம். பின்பு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய ஒவ்வொரு விளக்கமாக நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்து சென்று 6 வருடங்கள் கழித்து உம்ராவிற்காக வந்து குறைஷி மக்களால் உம்ரா செய்ய முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டு 1400 பேர் கொண்ட சஹாபாக்களோடு மீண்டும் திரும்பி சென்ற அந்த சம்பவம் தான் வரலாற்று சிறப்பு மிக்க ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு செல்லக்கூடிய நேரத்தில் தான் இந்த சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கினான். இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுக்கும் மாற்றமாக மிகவும் காமாக மிகவும் அமைதியான முறையில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அமைதியோடு ஒப்பந்தத்தில் ஒத்துப்போனார்கள். ஆனால் சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் கடுமையாக கோபம் கொண்டார்கள். சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம் ஏன் இவர்களுக்கு பணிந்து செல்ல வேண்டும், இவர்களிடத்தில் ஏன் குனிந்து செல்ல வேண்டும் என்ற சஹாபாக்கள் கோபத்தோடு இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்ததற்கான வெற்றியை அல்லாஹு தஆலா சுப செய்தியாக மதீனா சென்று சேருவதற்கு முன்னதாகவே அறிவிக்கின்றான். மேலும் அதற்கான ரீசன், இந்த வெற்றியை நாம் தரப்போகின்றோம். இப்போது சஹாபாக்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நாம் தோல்வி அடைந்து விட்டோம், நாம் தோற்று போய்விட்டோம். குறைஷிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நாம் வெற்றி பெற்று விட்டோம், எல்லாவற்றுக்கும் முஹம்மதுடைய படையும் தலையாட்டி விட்டார்கள், நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று அவர்கள் குறைஷி மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இங்கு வாக்களிக்கின்றான், முஹம்மதே, உங்களுக்கு தெளிவானதொரு வெற்றியை நாம் அளித்து விட்டோம். இப்ப சொல்லிட்டு மீதி உள்ள 6 வசனத்தில் அல்லாஹு தஆலா அதற்கான ரீசனையும் பேசுறான். வெற்றினா என்ன, ஏன் இந்த வெற்றியை உங்களுக்கு கொடுத்திருந்தோம், நீங்கள் அமைதியாக இருந்தது இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை எப்படி உங்களுக்கு சாதகமாக நாம் மாற்றுகின்றோம் என்று பாருங்கள், எவ்வளவு பெரிய வெற்றியாக இதை நாம் ஆக்குகிறோம் என்று பாருங்கள். குறைஷிகளையும் மக்கத்து அந்த குஃபார்களையும் ஒன்றும் இல்லாமல் எப்படி கூடிய சீக்கிரம் ஆக்குகின்றோம் என்று பாருங்கள் என்ற விஷயத்தையெல்லாம் அல்லாஹு தஆலா மிகவும் சுருக்கமாகவும் சூசகமாகவும் சமிக்கையாக மிக அழகாக பேசுகின்றான். அது மாத்திரமில்லாமல் சஹாபாக்களுக்கு மிக அழகானதொரு உபதேசத்தையும் இந்த இடத்தில் புரிய வைக்கின்றான். நேரடியாக பேசாமல், எதை வெற்றி என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிப்பதா? இந்த உலகத்தில் அடுத்தவர்கள் நம்மை தூற்றும் போது அவர்களிடத்தில் வார்த்தை வழியாகவோ அல்லது கை வழியாகவோ நீங்கள் ஓங்கி விடுவதை வெற்றி என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் எது வெற்றியோ அதுதான் உங்களுக்கான வெற்றியாக இருக்க முடியும். அல்லாஹ்விடத்தில் எது வெற்றி? நாளை நரகிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழைவிக்கப்படுவீர்களே, அல்லாஹ்வினால் மன்னிப்பு நீங்கள் வழங்கப்படுவீர்களே, இதுதான் உங்களுக்கான வெற்றி என்று அல்லாஹு தஆலா இந்த 6 வசனங்களில் மிக அழகாக பேசுகின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நபியே, நிச்சயமாக நாம் தெளிவானதொரு வெற்றியை உமக்கு நாம் அறிவித்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? ரீசன், லியக்ஃபிர லக்கல்லாஹு. அல்லாஹு தஆலா உங்களை மன்னிக்க விரும்பி விட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய வெற்றி எது என்பதை அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க. லியக்ஃபிர லக்கல்லாஹு, அல்லாஹு தஆலா உங்களை மன்னிக்க விரும்பி விட்டான். எந்த பாவம்? மா தகத்தம மின் தம்பிக வமா தஅخر. உங்களுடைய தவறுகளில், உங்களுடைய பாவங்களில் முந்தைய மற்றும் பிந்திய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்க விரும்பி விட்டான். நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் நாளில் எந்த பாவமும் செய்யாத ஒரு நல்லடியார், மகத்தான ஒரு மிகப்பெரிய நல்லடியார், அல்லாஹுக்கு நெருக்கமான இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இது நிற்கல, முழு சமுதாயத்திற்கும் அல்லாஹு தஆலா இந்த வெற்றியினுடைய சுப செய்தி
படைத்த ரப்புல் ஆலமீன் அறிவிக்கின்றான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر, உங்களுடைய முந்தைய மற்றும் பிந்திய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். வ யுதிம்ம நிஅமதஹு அலைக, அவனுடைய அருட்கொடையை உங்கள் மீது பூரணப்படுத்தி விட்டான். அவனுடைய அருட்கொடையை உங்கள் மீது பூரணப்படுத்தி விட்டான். வயஹ்தியக சிராத்தம் முஸ்தகீமா, நேரான பாதையை உங்களுக்கு அவன் காட்டிவிட்டான். இப்ப இந்த லீ என்று வரக்கூடிய வார்த்தை இக்கு என்ற பொருள். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر, இந்த வெற்றியை உங்களுக்கு ஏன் கொடுத்தான் தெரியுமா? உங்களுடைய முந்தைய மற்றும் பிந்தைய பாவங்களை மன்னிப்பதற்காக, மேலும் அவனுடைய அருட்கொடைகளை உங்களின் மீது பூரணப்படுத்துவதற்காக, மேலும் அவனுடைய நேரான பாதை எது என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காக அவன் வெற்றியை கொடுத்து விட்டான். இந்த இடத்தில் உன்னிப்பாக கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஏற்கனவே சூரத்துல் ஹுஜராத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த கிராமப்புற அரபிகள் வந்து இஸ்லாத்தை தழுவியதினால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்து விட்டோம் என்று நினைத்து கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அதை மறுத்து பேசினான். அல்லாஹ் தான் உங்களுடைய உள்ளங்களை ஈமானின் பக்கம், ஹிதாயத்தின் பக்கம் திருப்பி உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். இப்ப இங்கேயும் அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கே அதை சொல்லி காட்டுகின்றான். இந்த வெற்றியை உங்களுக்கு நாம் தந்தது உங்களுடைய முந்தைய பிந்தைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும், அவனுடைய அருட்கொடைகளை உங்களின் மீது பூரணப்படுத்துவதற்காகவும், அவனுடைய நேரான பாதையை உங்களுக்கு காட்டுவதற்காகவும் தான். மேலும் வயன்சுரகல்லாஹு நஸ்ரன் அஸீஸா, மிகப்பெரிய கண்ணியமான ஒரு உதவியை உங்களுக்கு உதவி செய்வதற்காகவும் இந்த வெற்றியை அவன் தந்தான். மேலும் அவன் எப்படிப்பட்டவன், அல்லாஹு தஆலா எப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்றத இன்னும் தெளிவாக்குறான். ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன், முஃமின்களுடைய உள்ளங்களிலே அமைதியை அவன் இறக்கினான். சஹாபாக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் வந்த உடனே இந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காமிச்சாங்க. எல்லாம் கப்சுப். அல்லாஹுடைய வாயிலிருந்து வார்த்தை வந்துடுச்சா, அல்லாஹு தஆலா வாக்களித்து விட்டானா, வஹி இறங்கிடுச்சா, முடிஞ்சு போச்சு. இனி அல்லாஹு தஆலா அதை பார்த்து கொள்வான். இந்த ஹுதைபியா உடன்படிக்கை அமைதியான உடன்படிக்கைக்கு பின்னால் எந்த பொக்கிஷம், எந்த விஷயம் பொதிந்திருக்கிறது என்பதை ரப்புல் ஆலமீன் அறிந்தவன். ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக அடியார்களுக்கு அநீதம் செய்ய மாட்டான் என்பதை சஹாபாக்கள் எவ்வளவு தெளிவாக உள்வாங்கி இருந்தார்கள் என்பதை இந்த இடத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லோரும் அப்படி அமைதியாயிட்டாங்க. இப்போ பொதுவாகவே ஈமான் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளங்கள் அமைதியாகவே இருக்கும். தக்வா யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளங்கள் அமைதியாகவே இருக்கும். அவர்களுடைய உள்ளம் பதட்டப்படவே படாது. ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன். அதனால தான் அல்லாஹ் தஆலா இங்க முஃமினீன் சொல்லிட்டான், முஸ்லிம் கிடையாது. முஃமினீன், முஃமின்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தஆலா ஸகீனத்தை இறக்கினான், அமைதியை இறக்கி இருக்கின்றான். ஏன் அந்த அமைதியை இறக்கினான்? இப்ப மறுபடியும் ரீசன் சொல்றான். லியஸ்தாது ஈமானம் மஅ ஈமானிஹிம், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானோடு மேலும் ஈமான் அதிகமாவதற்காக. இப்போ ஈமானுடைய படித்தரங்கள் இருக்குது. அல்லாஹு தஆலா நூரை பற்றி சொல்லும் போது நூறுன் அலா நூர், அல்லாஹுடைய ஒளி ஒளிக்கு மேல் ஒளி, அந்த மாதிரி பேசுறான். ஈமானம் மஅ ஈமானிஹிம், ஏற்கனவே ஈமான் இருக்கு, ஆனா அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பது உச்சகட்ட ஈமான், மேலும் மேலும் ஈமான், ஈமானுக்கு மேல் ஈமான், ஈமானோடு ஈமான், பூர்ணத்துவமான ஈமானை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அமைதியை உங்களுக்கு அவன் வழங்கியது உங்களுடைய ஈமானோடு இன்னும் ஈமான் அதிகமாவதற்காக. இதெல்லாம் அல்லாஹ் சோதிக்கிறான். உங்களுக்கு ஆற்றலை கொடுத்து பத்ரை பார்த்தவர்கள் நீங்கள், உஹதை பார்த்தவர்கள் நீங்கள், இப்ப ஹுதைபியால ஒண்ணுமே இல்லாம திரும்பி வரீங்க. பொறுங்க, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்களே அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அமைதியாகவும் போக வேண்டிய நிலை இருக்குது. இதுதான் இஸ்லாம் என்று அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு உங்களுடைய ஈமானோடு ஈமானை அதிகமாவதற்காக இந்த அமைதியை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். மேலும் வலில்லாஹி ஜுனூது ஸமாவாதி வல் அர்ள், அல்லாஹு தஆலா எவ்வளவு இஷாராவா பேசுறான் பாருங்க. நீங்க 1400 பேர் கொண்டுகிட்டு எப்படிலாம் பேசுறீங்க? நபியே, நாம ஏன் பணிஞ்சு போனோம்? இவங்க கிட்ட நாம சத்தியத்துல இல்லையா? நீங்க ஒரே ஒரு இஷாரா செய்யுங்க, ஏறி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்று நீங்கள் இந்த விஷயத்துல யோசிக்கிறீங்க. அவர்களும் அப்படிதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க முன்னேறினீங்கன்னா உங்களோடு நாங்கள் போர் தொடுப்போம். உங்க 2 பேருக்கும் சேர்த்து இப்போ அல்லாஹு தஆலா பேசுறான். வலில்லாஹி ஜுனூது ஸமாவாதி வல் அர்ள்,
நீங்க 1000 பேர் 2000 பேரை வச்சுக்கிட்டு படையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. வானங்களில் இருக்கக்கூடிய படையும் பூமியில் இருக்கக்கூடிய படையும் அல்லாஹுக்கு சொந்தமானது. நீங்க உங்க படையை வச்செல்லாம் பேசிக்காதீங்க. ஜுனூத் அல்லாஹ் கிட்ட இருக்கு. வானங்களிலும் படை இருக்கு, பூமியிலும் படை இருக்கு. இந்த மார்க்கத்தை எப்படி எங்க கொண்டுட்டு போகணுன்ற எல்லா விஷயமும் நுட்பங்களும் அல்லாஹுக்கு தெரியும். வலில்லாஹி ஜுனூது ஸமாவாதி வல் அர்த், வானத்தில் இருக்கக்கூடிய படையும் பூமியில் இருக்கக்கூடிய படையும் அல்லாஹுக்கே சொந்தமானதாகும். வகானல்லாஹு அலீமன் ஹகீமா, நிச்சயமாக அல்லாஹு தாலா அனைத்தையும் அறிந்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கின்றான். மறுபடியும் ரீசன் சொல்றான், நபியே இந்த வெற்றியை உங்களுக்கு ஏன் அல்லாஹ் தந்தான் தெரியுமா? தெளிவான வெற்றியை. லியுத்ஹிலல் முஃமினீன வல் முஃமினாத். நிறைய பேர் ஈக்குவாலிட்டியை பத்தி பேசுறாங்கல்ல, ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் பேசக்கூடிய ஈக்குவாலிட்டி தவிர வேறு யாருமே சரியானதை பேச முடியாது. இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கின்றது, இந்த உலகத்தை நீங்க கற்பனையே பண்ணாதீங்க. இந்த உலகத்தை வைத்துக்கொண்டு நீங்க எதையுமே எடை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஆகிரத்துல எப்படி இருக்க போறீங்கன்றதை இங்க உட்காந்துக்கிட்டு யோசிங்க. அதற்கானது ஒரு தயாரிப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா ஈக்குவாலிட்டியோடு பார்ப்பான். யாரை எப்படி? ஈமான் கொண்ட ஆண், ஈமான் கொண்ட பெண். ஈமானில் சரிசமத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க அல்லாஹ் கிட்ட. அவங்க பெண்ணா இருக்கலாம், அவங்க ஆணா இருக்கலாம், அது அங்க தேவையில்லை. அங்க ஈமான் தேவை. இப்போ ஈக்குவாலிட்டி எதை வைத்து அல்லாஹு தஆலா சமன் செய்ய வேண்டுமோ அதை வைத்து அல்லாஹு தஆலா எவ்வளவு தெளிவா பேசுறான் பாருங்க. லியுத்ஹிலல் முஃமினீன வல் முஃமினாத் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா, நிலையான சொர்க்கம். எதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்களோ, எவைகளுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்குமோ அந்த சொர்க்கத்திலே முஃமினான ஆண்கள், ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்கள் நுழைவதற்காகத்தான், சொர்க்கத்திலே நுழைவதற்காகத்தான் இந்த வெற்றியை உங்களுக்கு தந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினம் பொறுத்து கொண்டு வந்ததினால் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்களோ அது போன்று நீங்களும் வாழ்ந்தால் நிலையான நிரந்தரமான சொர்க்கம் இருக்கிறது முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும். மேலும் வயுகஃபிர அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம், அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு அழிப்பதற்காகவும் தான் இந்த வெற்றியை உங்களுக்கு கொடுத்தான். வகான ذلك عند الله فوزا عظيما, அது மாத்திரமில்லாமல் அல்லாஹு தஆலாவிடத்தில் இதுதான் மகத்தான வெற்றி. எது? இப்போ நீங்க ஹுதைபியால வெற்றி பெற்றீங்களா தோற்றீங்களான்றது இல்லை. நாளை மறுமை நாளையில் முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சொர்க்கத்திற்குள் நுழைந்தால் அல்லாஹ்விடத்தில் இதுதான் மகத்தான வெற்றி. இந்த வெற்றிக்காக போராடி கொண்டே இருங்கள். மேலும் எதற்காக இந்த வெற்றியை அல்லாஹு தஆலா தந்தான் தெரியுமா? வயுஅذிபல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத். ஈக்குவாலிட்டியை பாருங்க. நயவஞ்சகரான ஆண்கள், நயவஞ்சகம் கொண்ட பெண்கள், வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத்தி, இணை வைக்கக்கூடிய ஆண்கள், இணை வைக்கக்கூடிய பெண்கள், எல்லாம் சமம். அந்த இடத்துல அங்க இணை யாரிடத்தில் இருக்கிறதோ அவங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அல்லாஹுக்கு இணை வைத்தார்களா அதை வைத்து தண்டனை பிரியும், தண்டனையில் மாற்றம் வராது. அதே போன்று நயவஞ்சகர்களில் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அதை வைத்து தண்டனை கொடுக்கப்படுமே தவிர ஆண்களுக்கு ஒரு தண்டனை பெண்களுக்கு ஒரு தண்டனை என்று வராது. ஈமானை வைத்து நன்மை கொடுக்கப்படுவதை போன்று நயவஞ்சகத்தையும் இணை வைப்பையும் வைத்து தண்டனை கொடுக்கப்படும். அல்லாஹ்வை பற்றிய கெட்ட எண்ணம் கொண்ட, அல்லாஹ்வை பற்றிய கெட்ட எண்ணம் கொண்ட இணை வைக்கக்கூடிய ஆண்களுக்கும் இணை வைக்கக்கூடிய பெண்களுக்கும், நயவஞ்சகர்களான ஆண்களுக்கும் நயவஞ்சகர்களான பெண்களுக்கும் வேதனை செய்வதற்காகத்தான் இந்த வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான். அது மட்டும் இல்லாமல் அலைஹிம் தாயிரத்து ஸௌ, இப்படிப்பட்ட இந்த கெட்டவர்களுக்கு மிக பெரியதொரு பேரிடி இருக்கிறது. இவர்களுக்கு நாளை மறுமையில் இவர்கள் நினைத்து பார்க்காத அளவில் தண்டனை பேரிடியாக இவர்கள் மீது விழும். மேலும் வகலிபல்லாஹு அலைஹிம், இவர்கள் மீது அல்லாஹு தாலா கோபம் கொண்டு விட்டான். வகலிபல்லாஹு அலைஹிம், அல்லாஹு தாலா இவர்கள் மீது கோபம் கொண்டு விட்டான். மேலும் வலஅனஹும், இவர்களை அல்லாஹ் சபித்தும் விட்டான்.
கோபம் கொண்டு இவர்களை சபித்தும் விட்டான். ஜஹன்னம, மேலும் இவர்களுக்காக நரகத்தை தயார்படுத்தியும் வைத்து விட்டான். யார் இவர்கள்? நயவஞ்சகர்கள், இணை வைப்பாளர்கள். இவர்களின் மீது அல்லாஹு தாலா கோபம் கொண்டு இவர்களை சபித்து இவர்களுக்காக நரகத்தை தயார் செய்தும் வைத்து விட்டான். வசாஅத் மசீரா, மீளக்கூடிய இடங்களிலேயே ஆக கெட்டமான இடம் இதுதான். சொல்லிட்டு மறுபடியும் அல்லாஹு தாலா பேசுறான், வலில்லாஹி ஜுனூது ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய படைகள் அல்லாஹுக்கே சொந்தமானதாகும். வகானல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா, அல்லாஹு தாலா கண்ணியவானாகவும் எல்லாவற்றையும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கின்றான் என்று 7 வசனத்தினுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம். இதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு